அமராவதியில் தான் அல்றோம். நாங்கள் மற்றபடியோ லாரிக்கோ ஏதோ இதுக்கும் நாங்கள் போகிறதில்ல. நாங்கள் மண்ணள்ளி கட்டடங்களுக்கு போட்டு நாங்கள் வயிறு வளர்த்துட்ருக்குறோம். எங்கள் சூழ்நிலையெல்லாம் அணிஞ்சு பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கங்க. அமராவதியில் எத்தனை இடத்துல மணல்? அமராவதியில் 16 துறை இருக்குங்க. 16 துறையில் எங்கள் ஆளுகள் வர்றாங்க. 16 துறையிலையும் வந்து நாங்கள் வண்டி நாங்கள் எதுவும் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆகையால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து கலெக்டர் வந்து ஒரு ஆவணம் செய்யும்போது நாங்கள் வண்டி இருக்கு. நாங்கள் 15 நாளாக இருக்கிறோங்க. ஒரு ரேஷன் அரிசி கூட இன்றைக்கி வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு பள்ளிக்கூட ஒரு காலேஜுக்கு போகிற பையனுக்கு கூட ஒரு பஸ்ஸுக்கு காசு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. மாட்டுக்கு தீனி வாங்க போகிற சூழ்நிலை இருக்குது. அதனால அந்த சூழ்நிலையில நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். அதனால கலெக்டர் என்னன்னா அன்னைக்கு மனு கொடுக்குற அன்னைக்கு என்ன சொன்னாரு, 4 நாளைக்கு நாங்கள் மெட்ராஸ் போயிட்டு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதிலை சொல்லிடுறோம் அப்படின்னு சொன்னார். ஆகையால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கலெக்டர் வந்து இன்றைக்கி வந்துடுவார், மெட்ராஸ் நைட்டு போயிட்டு வந்தார், இன்றைக்கி வந்துடுவாருன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் எங்கள் வண்டி சங்கத்தில் வண்டிக்காரங்களுக்கு வந்து குடும்பங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப 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 கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் தான் ரேஷன் அரிசி சொல்லிங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாமா திங்க முடியாது. நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? அதனால் எப்படியோ பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு பண்ணி எங்களை வண்டி மண் அள்ளுற மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விடவும். எந்த ஆதியில் 16 துறை இருக்குங்க. 16 துறையில் எங்கள் ஆளுகள் வர்றாங்க. 16 துறையிலையும் வந்து நாங்கள் வண்டி நாங்கள் எதுவும் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஆகையால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து கலெக்டர் வந்து ஒரு ஆவணம் செய்யும்போது நாங்கள் எத்தனை வண்டி இருக்கு? எவ்வளோ வண்டி இருக்கு? இது இன்னும் 6300 வண்டி இருக்குது. 16 துறை தான். 6300 வண்டிக்கு மேலே வருது. ஒரு கிட்டத்தட்ட 50,000 வண்டியாவது வருங்க. அந்த 50,000 குடும்பம், அந்த 50,000க்கு 1 லட்சம் மாடாச்சுங்க. இது இத்தனை பேர்த்துக்கு வந்து தீனிக்கு என்ன பண்ணுறது? என்னென்னா நாங்கள் என்ன எத்தனை நாளைக்கு தான் சும்மா இருக்க முடியும்? இருந்தால் ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம், 3 நாளைக்கு இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு கூட இருக்கலாங்க. இதுக்கு மேலே இருந்தால் அப்புறம் எல்லாம் நாங்கள் தூக்கு போட்டு தான் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. வேறு வேலை நாங்கள் என்ன